பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி இன்று சென்னை உயர்நீதிமன்ற விடுமுறைக்கால அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சவுக்கு சங்கரின் இதயம் மற்றும் நீரிழிவு நோய் தொடர்பான சிகிச்சைகளுக்காக இந்த 3 மாத இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் தனபால் அடங்கிய அமர்வு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தொடர்ந்து சவுக்கு சங்கர் ஏன் குறிவைக்கப்படுகிறார்? எதிர்கருத்துகள் தெரிவிப்பதற்கு அனைத்து உரிமைகளும் எல்லோருக்கும் உள்ளது. சட்டமன்றத்திலேயே எதிர்த்து குரல் கொடுப்பவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படுகிறது. அவர்களின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து இதுபோன்ற வழக்குகள் பதியப்படுவது ஏன்? அதற்கு பதிலாக ஊழல் வழக்குகளில் சிக்கி தவிக்கும் பெரும் புள்ளிகளின் மீது தங்கள் கவனத்தை செலுத்தினால் என்ன என்று நீதிபதிகள் வினா எழுப்பியுள்ளனர். நீதிபதிகளின் இந்த இடைக்கால ஜாமீன் உத்தரவை தொடர்ந்து சவுக்கு சங்கர் இன்று இரவுக்குள் விடுதலை செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடைக்கால ஜாமீன் உத்தரவின் மூலம் சவுக்கு சங்கர் மீது நிலுவையில் உள்ள மற்ற வழக்குகளில் அவர் கைது செய்யப்படுவது தவிர்க்கப்படலாம் என்று அவரது வக்கீல் தெரிவித்துள்ளார்.